என்னை கொன்றுவிட்டால் ஈரானில் எதுவும் எஞ்சி இருக்காது என டொனால்ட் ட்ரம்பின் இந்த பேச்சுதான் உலகளவில் பேசுபொருளாகி வருகிறது. அடுத்தடுத்து அவர் பேசிய வார்த்தைகள் உலக தலைவர்களை கவலையடைய வைத்துள்ளது. என்ன பேசினார் டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கலாம். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக கடந்த 20ஆம் தேதி பொறுப்பேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். பதவியேற்றதும் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டது மட்டுமின்றி பல உத்தரவுகளையும் பிறப்பித்தார் ட்ரம்ப். இவரது முக்கிய அறிவிப்புகள் அமெரிக்க மக்களுக்கு சாதகமாக அமைந்தாலும் அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு பேரடியாகவே அமைந்தது. குறிப்பாக அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க மெக்சிகோ எல்லையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்திய ட்ரம்ப் அங்கு ராணுவ படைகளை குவிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். அதோடு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன் என சூளுரைத்த ட்ரம்ப் அதற்கான நடவடிக்கையில் இறங்கியுள்ளார். இதற்கிடையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்காவின் டென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அப்போது அதிர்ஷ்டவசமாக டொனால்ட் ட்ரம்ப் உயிர் தப்பினார். இந்த தாக்குதலில் தொடர்புடைய பர்ஹாத் ஷஹோரி ஈரானில் தலைமறைவாக உள்ளார் என கூறப்படுகிறது. ஆனால் பர்ஹாத் ஷஹோரி எங்கள் நாட்டில் இல்லை என ஈரான் திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. இதனால் கடுப்பான டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கைதான் உலக தலைவர்களை கவலையடைய செய்துள்ளது. இதுகுறித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப், ஒருவேளை ஈரான் என்னை கொன்றுவிட்டால் அவர்களை அழிப்பதற்கான அனைத்து அறிவுரைகளையும் வழங்கிவிட்டேன். அது மட்டுமின்றி அதிகபட்ச நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன் என்றும் அதற்கான உத்தரவில் கையெழுத்தும் போட்டுள்ளேன் என கூறியுள்ளார் ட்ரம்ப். தொடர்ந்து பேசிய அவர், என்னை கொன்றுவிட்டால் ஈரானில் எதுவும் எஞ்சி இருக்காது. நான் சென்ற பிறகு துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தொடருவார் என பேசியுள்ளார். ட்ரம்பின் இந்த அதிரடி பேச்சுதான் உலகளவில் பேசுபொருளாகி வரும் நிலையில் உலக தலைவர்களை கவலையடைய செய்துள்ளது.